மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதே அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆம், நாம் பிழைத்திருப்பதற்கு, நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, நாம் வாழ்ந்திருப்பதற்கு, ஆத்துமாவிலே வாழ்ந்திருக்க நாம் அவரை தேட வேண்டியது. அவருடைய தயவினால் தான் நாம் பிழைத்திருக்க முடிகிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே யூதாவை அரசாண்ட உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். அவன் தேடின நாட்களில் எல்லாம் கர்த்தர் அவன் காரியங்களை வாக்கிய பண்ணினார். ஆனால் அவன் கொஞ்சம் பலப்பட்ட போதோ அவனுடைய இருதயத்திலே மேட்டிமை சிந்தை வந்தது. கொஞ்சம் பலப்பட்ட நாளிலே, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் காணப்பட்ட நாளிலே அவனுடைய இருதயத்திலே மேட்டுமை சிந்து வந்தது. இந்த மேட்டுமை நிமித்தமாக கர்வம் கொண்டவனாக ஆசாரியர்கள் மாத்திரமே செய்யக்கூடிய தூபம் காட்டுகிற வேலையை அவன் செய்ய துணிந்தவனாக தேவ சமூகத்திலே அவன் பிரவேசித்தான். ஆசாரியர்கள் தடுத்த போதிலும் அவன் சற்றும் கீழ்ப்படியவில்லை, தலைவணங்கவில்லை. அவன் அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தூப கலசத்தை எடுத்து அவன் தூபம் காட்ட முற்பட்ட போது அவனுடைய நெற்றியிலே வெண்குஷ்டம் தோன்றியது. ஆம், அவன் இறக்கும் வரைக்கும் மிக பரிதாபமான நிலையிலே காணப்பட்டான். அவன் முடிவு மிக மோசமாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தரை தேடுங்கள், உங்கள் முழு இருதயத்தோடு தேடுங்கள், மனத்தாழ்மையோடு தேடுங்கள், உபவாசத்தோடு தேடுங்கள். உங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை நீங்கள் தேடுவீர்களேயானால், தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவர் நிச்சயம் உங்கள் மூலமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.